Hello friends, welcome to Geetha's Kitchen. இன்னைக்கு என்னோட பூஜை செல்ஃபை ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து க்ளீன் பண்ண போறேன். நான் எப்படி க்ளீன் பண்றேங்கறத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு மதியான லஞ்சுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, மணத்த தக்காளி வத்தல் போட்டு புளிக்குழம்பு வச்சிருந்தேன். குழம்பு நல்லா திக்கா வாசமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு சைடு டிஷ் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியல் கேரட் சீவுறதால சீவி செஞ்சுக்கிட்டேன். தேங்காய் பூ போடலை. அப்புறம் முட்டை ஆம்லேட்டில் வெங்காயம் போடலை. கொஞ்சமாக பெப்பர், மிளகாத்தூள், உப்பு போட்டு செஞ்சுருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பூஜை செல்ஃபை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த டயத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். யாரும் எதையும் நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு பூஜை அறையை சுத்தம் பண்ணுற வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். பூஜை செல்ஃபில் உள்ள எல்லா ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். முதல்ல ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு அப்புறமா தண்ணி தெளித்து ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். சாமி ஃபோட்டோவையும் முதல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் கொலின் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். என்னோட பூஜை செல்ஃப் சின்னதாக இருக்கிறதுனால நான் சாமி படம்லாம் அதிகமாக வச்சிடல, ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கிறேன். சாமி படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து சூடம், சாம்பிராணி எல்லாம் வச்சிருக்கிற பாக்ஸையும் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு அதையும் வேற டப்பால மாற்றி வச்சுட்டு அதையும் விளக்குறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே பூஜை செல்ஃபை சுத்தம் பண்ணுறப்ப பூஜை ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்க பாக்ஸையும் வேற டப்பால மாற்றி வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன். பூஜை பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சுட்டா நேரம் ஆயிடுங்கிறதுனால டீயை போட்டு கொடுத்தலாம் சொல்லிட்டு கையோட டீயை போட்டு கொடுத்துட்டேன். பிரெட் இருந்துச்சு, அதையும் ரோஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. நானும் டீ குடிச்சிட்டு பூஜை ஜாமான விளக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பிரெட்டை டீயில் நினச்சி சாப்பிட்றத விட ரோஸ்ட் போட்டு கொடுத்தோன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால ரோஸ்ட்டாகவே போட்டு கொடுத்துட்டேன். டீ குடிச்சிட்டு கையோட பூஜை பாத்திரத்தை விளக்கிடலாம்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் விளக்கி வச்சுக்கிட்டேன். பாக்ஸ் எல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து சாமி சிலையெல்லாம் கழுவி வச்செல்லாம் சொல்லிட்டு அதையும் ஃபர்ஸ்ட் கழுவி வச்சுக்கிட்டேன். பித்தளை ஜாமான் விளக்குறப்ப பீதாம்பரி போட்டு தான் விளக்குவேன். ஃபஸ்ட்டு விளக்கில் உள்ள எண்ணெயை சோப்பு வச்சு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக போயிடும். பீதாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் சோப்பு போட்டு எல்லாத்தையுமே விளக்கிடுவேன். பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக விளக்கி முடிச்சதுக்கப்புறம் கையோட குபேர பானையும் மாற்றிட்டு அதையும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். எப்பயுமே பூஜை பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியை வச்சு சுத்தமாக தொடச்சிட்டோம்னா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். பூஜை பாத்திரம் மேலே அந்த புளியெல்லாம் இருக்காது. ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம்னா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். பாக்ஸையும் கையோட தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா கையோட எல்லா திங்ஸையும் அந்த டப்பால எடுத்து வச்சிடலாம். அதனால அதையும் கையோட தொடச்சி வச்சுட்டேன். துணியை வச்சு துடைக்கும் போது டப்பாலாம் உடனே காஞ்சிரும். நமக்கு அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். திரும்ப மறுபடியும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். விளக்கெல்லாம் துணியை வச்சு துடைக்கிறதுனால உடனே காஞ்சிடுது. அதனால உடனே கையோட மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாரம் இந்த மாதிரி ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். மாசத்துல ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள் விளக்குவேன். வியாழக்கிழமை அன்னைக்கு விளக்கிக்குவேன். பூஜை ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்க பாக்ஸஸும் மாசத்துல ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுவேன். பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் கையோட சாமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் வச்சு விட்டுட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கையோட அந்த செல்ஃபில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாமி சிலை வைக்கிறப்ப பித்தளை தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அது மேலே தான் சாமி சிலை எடுத்து வைப்பேன். இந்த அரிசியை நம்ம சாதம் வடைக்கிறப்ப சேர்த்து கூட சாதம் வடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பறவைங்களுக்கு உணவாக போட்டுக்கலாம். எல்லா திங்ஸையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். என்னோட இதெல்லாம் ரொம்ப திருப்தியாகவே போச்சு. பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நம்ம அந்த செல்ஃபை பார்க்குறப்ப பார்த்தோம்னா நமக்கு பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். திரும்ப அதையே நின்றுட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.